ஹாய், நாங்கள் ஊரில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆடு குட்டி போட்டிருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு குட்டின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2 குட்டி போட்டிருந்தது. தாய்ப்பாசம்ங்கிறது மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயம் இல்லைங்க. ஒவ்வொரு வகை உயிரினத்துக்கும் தாய்ப்பாசம் இருக்குது. ஆடுகள் ரொம்ப புத்திசாலிங்க, அதுபோல் ரொம்ப ஆர்வமுள்ள விலங்குங்க. ஆடுகள் பலவிதமாக சத்தம் இடுவதன் மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க. தாயாடு தங்களோட குட்டிகளை அவங்க பக்கத்தில் இருக்கிறத உறுதிப்படுத்திக்க அடிக்கடி சத்தமிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அதுபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆபத்தை பற்றி எச்சரிக்க அவங்க தும்மல் ஒலியை அலாரமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு தனித்துவமான வாசனை இருக்குது. இதை வச்சு தான் தாயாடுகள் அவங்க குழந்தைகளை அடையாளம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆடுகள் பிறந்த உடனேயே நிற்க கற்றுக்கிறாங்க. பிறந்த சில நிமிஷங்கள்லேயே நடக்கவும் கற்றுக்கிறாங்க. தாய் குட்டியாடை அவங்க பாஷையில் கூப்பிடுது. உடனே குட்டியாடும் நம்மளை தான் கூப்பிடுறாங்கன்னு அடையாளம் கண்டுக்குது. இதுதான் அந்த ஆடுகளை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. ஃபேக்ட்ஸ் அபவுட் த கோட்ஸ்னு சொல்லலாம். இப்போ குட்டிகள் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அம்மாவும் குட்டிகளுமா புல் மேய போயிட்டுருக்காங்க. விலங்குகளோட வாழ்க்கையே தனிதாங்க, தனி உலகம். வில்லேஜில் இருந்தால் இந்த மாதிரி இன்னும் நிறைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.